ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. உலகத்தை படைத்து பரிபாலிக்கின்ற ஏக இறைவனாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே புகழாகும் புகழ்ச்சி முடித்தாட்டுமாக. கணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அருள்வொன்றும் பகிருடைய அதிகாரியில் துணைக்கு பிறகு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய இஸ்லாமிய மார்க்க செய்தியாக திருமறை குர்ஆனுடைய தொடராக மனித வாழ்விற்கு மனித குலம் முழுமைக்கும் வழிகாட்டக்கூடிய உன்னத குர்ஆன் என்ற திருமறை குர்ஆன் என்ற தொடரில் இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நமக்கு தொழுகைக்கு முன்னால் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டை, ஒரு வணக்கத்தை இஸ்லாம், ஒழு என்ற வணக்கத்தை இஸ்லாம் கற்றுத் தருகிறது. அல்லாஹ்வை நெருங்குவதற்கு தொழக்கூடியவர்கள் தொழுவும் பொழுது ஒழு செய்யக்கூடிய ஒரு விவகாரம் தண்ணீரை பயன்படுத்தி முகம், கைகள், கால்கள் இப்படின்னு சொல்லி மசாஜ் செய்வது என்று ஒழுவுடைய சட்டத்தை மார்க்க நமக்கு சொல்கிறது. அந்த ஒழுவைக்கு பிறகு ஒழு செய்ய முடியாதவர்களுடைய நிலையை பற்றி தான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். ஒழுவுக்கு மாற்று பரிகாரமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் தயம்மம் என்ற ஒரு விஷயத்தை இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. தயம்மம் செய்வது, தயம்மம் என்பது என்ன, அது எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதன் தண்ணீரை பயன்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்படும் பொழுது தயம்மம் செய்வது. அதுபோல ஒரு மனிதன் நோயாளியாக இருக்கிறான் என்று சொன்னால், பிரயாணத்தில் பயணிகளாக இருக்கிறான் என்றால், இது போன்ற விவகாரங்களில் தண்ணீரை பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்படும் பொழுது தயம்மம் செய்யக்கூடிய ஒழுவுக்கு மாற்று பரிகாரம். ஒழு செஞ்சுட்டு என்னெல்லாம் செய்யலாமோ, தொழுகலாம், காபத்துல்லா தவாஃப் செய்யலாம், பல விவகாரங்கள் ஒழுவுல என்னெல்லாம் அடங்குமோ அது அனைத்தும் தயம்மம் செய்யக்கூடிய விவகாரத்தில் அடங்கும். தயம்மம் செய்வதில் இஸ்லாம் ஒழுவுக்கு மாற்று பரிகாரமாக நமக்கு சொல்கிறது. தயம்மம் விஷயமாக நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த திருமறை குர்ஆனில் 2 இடங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டியார். தயம்மம் செய்யக்கூடிய விஷயத்தில் குர்ஆனில் அல்லாஹ் பேசும்பொழுது அல்லாஹ் சொல்றான், 5வது அத்தியாயத்தில் 6வது இறைவசனம். இதை அது சம்பந்தமாக அல்லாஹ் சொல்றான் தயம்மம் பற்றி. யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா குன்தும் இலா ஸலாத்தி ஃபக்ஸிலூ wujuhakum வ ஐதியக்கும் இலல் மராஃபிகி வம்ஸஹூ பிருஊசிக்கும் வ அர்ஜூலக்கும் இலல் கஅபைன் வ இன் குன்தும் ஜுனுபன் ஃபத்தஹரு வ இன் குன்தும் மர்வா அவ் அலா சஃபரின் அவ் ஜாஅ அஹது மின்கும் மினல் காயித்தி அவ் லா மஸ்துமு நிசாஅ ஃபலம் தஜிது மாஅன் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபன் ஃபம்ஸஹூ பிவுஜூஹிக்கும் வ ஐதீக்கும் மின்ஹு மா யுரீதுல்லாஹு லியஜ்அல அலைக்கும் மின் ஹரஜின் வலாகின் யுரீது லியுத்தஹிரக்கும் வ லியுத்திம்ம நிஅமதஹு அலைக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுறான். 5வது அத்தியாயத்தினுடைய 6வது இறைவசனம், நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் தொழுகைக்காக தயாராகும் பொழுது உங்கள் முகங்களையும் உங்கள்
முகங்களையும் மூட்டுக்கள் வரை உங்கள் கைகளையும் கரண்டை வரை உங்கள் கால்களையும் கழுவிக்கொள்ளுங்கள். உங்கள் தலைகளை ஈரக்கையால் தடவிக்கொள்ளுங்கள். குளிப்பு கடமையானவராக நீங்கள் இருந்தால் குளித்து தூய்மையாகிக் கொள்ளுங்கள். நீங்கள் நோயாளிகளாகவோ பயணிகளாகவோ இருந்தால், அல்லது உங்களில் ஒருவர் கழிப்பறையில் இருந்து வந்தால், அல்லது உடலுறவின் மூலம் பெண்களை தீண்டினார், தண்ணீர் கிடைக்காத போது தூய்மையான மண்ணை தொட்டு அதில் உங்கள் முகங்களையும் கைகளையும் தடவிக்கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு எந்த சிரமத்தையும் ஏற்படுத்த விரும்பவில்லை. மாறாக நீங்கள் நன்றி செலுத்துவதற்காக உங்களை தூய்மைப்படுத்தவும் தனது அருளை உங்களுக்கு முழுமைப்படுத்தவும் அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5:6 அல்லாஹ் சொல்றான். 4:43 என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டா, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா ஹத்தா தஅலமு மா தகூலுன வலா ஜுனுபன் இல்லா ஆபிரி சபீலின் ஹத்தா தகுதசிலு வ இன் குன்தும் மர்தா அவ் அலா சஃபரின் அவ் ஜாஅ அஹது மின்கும் மினல் காயிதி அவ் லா மஸ்தமு நிசாஅ ஃபலம் தஜிது மாஅன் ஃபதயம்மமு ஸயீதன் தய்யிபன் ஃபம்ஸஹு பிவுஜூஹிக்கும் வ ஐதீக்கும் இன்னல்லாஹ கான அஃபுவன் கஃபூரா ஃபலம் தஜிது மாஅன் ஃபதயம்மமு ஸயீதன் தய்யிபன் ஃபம்ஸஹு பிவுஜூஹிக்கும் வ ஐதீக்கும் இன்னல்லாஹ கான அஃபுவன் கஃபூரா. 4வது அத்தியாயத்தில் 43 அல்லாஹ் சொல்கிறார், நம்பிக்கை கொண்டு வர நீங்கள் போதையாக இருக்கும் பொழுது, அதான் முஸ்லிம் அந்த மது தடை செய்யப்படுவதற்கு முன்னாடி படிப்படியாக 3 கட்டமா சாராயம் போதைகள் தடை செய்யப்பட்டுச்சு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல. அப்போ உள்ள வசனம், அப்ப இறங்குறாங்க. நம்பிக்கை கொண்டு வர போதையாக இருக்கும் போது நீங்கள் கூறுவது உங்களுக்கு விளங்கும் வரை தொழுகைக்கு நெருங்காதீர்கள். குளிப்பு கடமையாக இருக்கும் போது குளிக்கும் வரை தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு செல்லாதீர்கள். பள்ளிவாசல் வழியாக பாதையை கடந்து செல்வோராக தவிர நீங்கள் நோயாளிகளாகவோ பயணிகளாகவோ இருந்தால், அல்லது உங்களில் ஒருவர் கழிவறையில் இருந்து வந்தால், பாத்ரூம் கக்கு சொல்லி வந்தீங்கன்னு சொன்னார், அல்லது பெண்களை உடலுறவின் மூலம் தீண்டினார். ஏன்னா எனக்கு உடலுறவு சொன்னா சும்மா தொட்டாலும் ஒழுங்க முடியாது, பைத்தியக்காரர்கள் எழுதி வச்சுக்கிறாங்க. ஒரு பொம்பளை ஆம்பளை தொட்டா ஒழுங்கு முடிஞ்சிடும். அதுக்கு இஸ்லாத்தில் கிடையாது. பொண்டாட்டி புருஷனை பொண்டாட்டிக்காரி புருஷன் பொண்டாட்டி தொட்டா ஒழுங்கு முடிஞ்சிடும். கிறுக்குத்தனம் பண்ணிக்கிறதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. இந்த இடத்துல எல்லாம் சொல்லும்போது தாம்பத்தியம் உடலுறவின் மூலம் தீண்டினால், பெண்களை தீண்டினால், தண்ணீரை பெற்றுக் கொள்ளாத போது தூய்மையான மண்ணை தொட்டு உங்கள் முகங்களிலும் கைகளிலும் தடவிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் பிழைகளை பாவங்களை பொறுப்பவனாகவும் மன்னிப்பவனாகவும் இருக்கிறான் என்று சொல்லி 4:43 மேலே சொன்ன அந்த வசனத்திலேயே 5:6 4:43 2 வசனங்கள்ல தான் 2 பாராகிராஃப்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல தயவு செய்யக்கூடிய விஷயத்தை சொல்றாங்க. தண்ணீர் கிடைச்சா தண்ணீரை பயன்படுத்துங்க. தண்ணீர் இல்லை என்று சொன்னால் தூய்மையான மண்ணை தொட்டு முகங்கள்லையும் ஒரு கைகள்லையும் தடவி கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அது விளக்கத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்னா இதெல்லாம் காரணங்களே தொழுகை விட்டுறக்கூடாது. தண்ணி கிடைக்கல, நான் தொழுகலை, நான் குடிப்பு கடமையாக இருந்தேன் தொழுகலை, அல்லது எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு தண்ணியை பயன்படுத்த முடியுமா பாய் அப்படின்னா லாஜிக் பேசாம தொழுகை எப்படி விட்டுறாரு. தொழுகை ஒரு உயிர் நாடி. தண்ணி கிடைக்கலையா மண்ணை தொழு, உடம்பு சரியில்லையா மண்ணை தொட்டு முகங்களில் முன்கைகளில் தடவு என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருளப்பட்ட திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்றான். இந்த விவகாரம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த டைம் சம்பந்தப்பட்ட விஷயமே வந்துட்டு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விவகாரமாக தான் இந்த அபூபக்கருடைய குடும்பம் ஆயிஷா நாயுடைய விஷயமாக தான் அருளப்படுது. நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தில் இருந்தோம். ஆயிஷா நாயகம் எல்லாம் ஒட்டகத்தில் பயணத்தில் போகிறாங்க. போன பிறகு ஒரு பைதான் அப்படின்ற ஒரு இடம், அந்த பைதான் என்ற இடத்தை நாங்கள் ஒட்டக கூட்டம் அடைந்த பொழுது
ஆயிஷா நாயுடைய அந்த கழுத்து மாலை காணாமல் போயிடுச்சு. உடனே ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே தேடி பிடிச்சி தான் கொண்டு போகணும், திருமணம் மதீனாவுக்கு போகின்ற உடனே இறங்கி எல்லாரும் தேடுறாங்க. அந்த ஆயிஷா நாயுடைய மாலையை, கழுத்து மாலையை தேடும் பொழுது அப்படியே நேரங்கள் போது, இரவு நேரம் ஆயிடுச்சு. பார்த்தா நீண்ட நேரம் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல தண்ணீர் இல்லை. சஹாபாக்கிட்டையும் ரசூலுல்லாஹ்ட்டையும் அந்த வாகன கூட்டத்தாரிடத்துலையும் தண்ணீர் இல்லை. அங்கே அருகாமையிலையும் தண்ணீர் இல்லை. ஒரு குளம் குட்டை ஏரி அந்த மாதிரி கிணறு ஒன்றும் கிடையாது. தண்ணீர் இன்னொன்று எல்லா சஹாபாக்களும் அபூபக்கர் இருக்கிறாங்க. உங்கள் மக செஞ்சதை பார்த்தீங்களா, என்ன வேலை பண்ணி விட்டாங்க. ரசூலுல்லாஹோடு போகும் பொழுது இப்படி ஒரு மாலை போனால் என்ன போச்சு, மாலைக்காண்டி உட்காந்து தேடுறாங்க மாதிரி பேசினோம்னா அபூபக்கர் கோவம் ஆயிஷா கண்டிக்க போகிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஆயிஷாவுடைய மடியில் தொடையில் ரசூலுல்லாஹ் படுத்து கிடக்கிறாங்க. அபூபக்கர் பேசி கண்டிச்சு இடுப்புல ஒரு குத்து குத்துறாரு. இந்த வேலை பண்ணிட்டே மகள் ஆயிஷாவை கோபத்தில் எல்லா சகாபாக்களும் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு இதான் வேலையான ஒரு கோபத்தில் ஒரு குத்து குத்துற, இடுப்புல ஒரு குத்து குத்துற உடனே ரசூலுல்லாஹ் மடியில் படுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் அசையலை, ரசூலுல்லாஹ் தூக்கம் கட்டுன்னு அப்படி தாங்கிக்கிட்டு இருந்தேன்னு ஆயிஷா நான் சொல்கிறாங்க. பிறகு விடிஞ்சு போயிடுச்சு, சுகூடைய நேரம். எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்ச பிறகுதான் இல்லாத வசனத்தை இறக்குறான். தண்ணி கிடைக்கல, பக்கத்தில் இல்லை, அவங்கள்ட்ட இல்லை. அப்போதான் அல்லாஹ் தைமம் சம்மந்தப்பட்ட வசனத்தை அருளினான். அபூபக்கருடைய குடும்பத்தின் மூலமா அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் ஆயிஷா நாயகி மூலமா இப்படி ஒரு சோதனை ஏற்படுத்தி பிறகு ஒட்டகத்துக்கு எழுப்பும் பொழுது ஒட்டகத்துக்கு அந்த தேடிய மாலை கிடைக்குது. அந்த மாலை ஆயிஷா நாயகி சகோதரி இடத்துல அஸ்மாட்ட வாங்க இரவல் மாலை ஒரு கடனா வாங்கிட்டு வந்தது. அதை எடுத்துட்டாங்க. ஒட்டகத்தை இருக்கும்போது ஒட்டகத்துக்கு கீழே கிடைச்சி ஒரு செய்தி கூடுதலாக வருது. ஈசைல் புகாரில் 334 செயல், முஸ்லீம்ல 550 போன்ற அதிஸ்கரணங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ ஒழுங்குடைய ஒரு கிஃப்ட், ஒழுங்கு மாற்று பரிகாரமாகத்தான் உங்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு ஒன்று ரெண்டு இல்லை, பல சட்டங்கள் அவங்க மூலியமா எல்லாம் நமக்கு இலகுவாக்கி தந்தது அவங்களுடைய குடும்பத்தார்கள் ஆயிஷா மூலியமா என்பதை பார்க்க முடியுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மூலியமா. அதுபோல தைமம் பண்ணக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம். தைமம் எப்படி பண்ணணும், மண்ணில் பண்ணி முகங்களிலும் முன்கைகளிலும் நம்ம தடவிக்கிறோம். மணிக்கட்டு வரைக்கும் புறங்கை தடவிக்கிறோம். மண்ணுண்டா என்ன, சாதாரணமாக உள்ள மண் அதுவும் மண். அதுபோல் மண் என்பது சுவர் உடைச்சா அது மூலப்பொருள் மண்ணாக இருக்கணும். அந்த மாதிரி விஷயத்தில் என்ன செய்யணும், இரும்பு கம்பியில் போய் தைமம் பண்ணக்கூடாது, சில்வர் பாத்திரத்தில் போய் செய்யக்கூடாது. அந்த ஒரு பொருளை உடைச்சா மண்ணை திறணும், அது மூலப்பொருள் மண்ணாக வந்துடணும். அந்த மாதிரி என்ன செய்ய, களிமண் அது இது மண் சுவர்கள், இந்த மாதிரி மண்ணாங்கட்டி மண் சுவர் இது போன்ற விஷயங்கள்ல அதை தைமம் பண்ணிக்கிறலாம். மதுரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சோற்றின் பக்கம் சோற்றில் போய் அடித்து தைமம் செய்தார்கள் அப்படிங்கிற ஹதீஸ் புகாரில் 337 மொழியாக பதிவு செய்யப்படுது. வழிகாட்டுறாங்க. தைமம்ல என்ன, மண்ணிலையும் பண்ணுங்க, தூய்மையான மண்ணில் மதுரில் பண்ணிக்கிறான்னு ஒரு கட்டத்தில் மக்களோடு போயிட்டு இருக்கும் பொழுது மதுரில் ஒரு அடித்து தைமம் பண்ணாங்க. முகத்திலே 3 புறங்கை, முன்கை, வலது புறங்கை, இடது புறங்கையில் ஒரு தடவு, மணிக்கட்டு வரைக்கும் தடவிக்கிறோம் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி நம்ம பார்க்கிறோம். அதுபோல் தைமம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஒரு சஹாபி என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்டால், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அபூதாவுதுல 334, 283, அஹ்மதுல 17144 போன்ற விஷயங்கள்ல பார்க்குறோம். தாது சலாசில் ஒரு இடத்துல சஹாபாக்கள்லாம் குளிமை இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த தாது சலாசில் கூடிய இடத்தில் நடந்த அந்த நேரத்தில் ஒரு குளிர், கடுமையான குளிருடைய நேரத்தில் இவருக்கு என்ன செய்யுது, சஹாபிக்கு தூக்கத்தை வீட்டு வெளியாயிடுச்சு. கணிதம் தூக்கத்தை வீட்டு வெளியான உடனே என்ன செய்யறாரு, நான் இப்போ போய் ஒளி செஞ்சா குளித்தா நான் நாசமாயிருவேன், காய்ச்சல் வந்துடுவேன், தனிமை குடிச்சிருவேன், நோய்க்கு மேல் நோய் அதிகரிச்சிருவேன்னு சொல்லி தைமம் செய்து சஹாபாக்களுக்கு சுபு தொழிய வைத்தார். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சுபு சொல்ல வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சு பிறகு ரசூலுல்லாஹ் செய்தி சொல்றாரு, நான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். உடனே அம்ரை சொன்னோன்னு, அம்ரை உமக்கு குடிப்பு கடமையாக இருந்த பொழுது உன்னுடைய சஹாக்களுக்கு நீ தொழுகை சுபூத்துல வச்சியா? ஆமா அல்லாஹ்வுடைய தூதரே என்று சொல்றார். அப்போ காரணத்தை சேர்த்து சொல்றார். அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான்ல, உங்களை நீங்களே மாற்றிக் கொள்ளாதீர்கள், சின்ன பிரச்சனை அது இது மார்க்கத்தின் பேரில் செய்ய முடியும், சலுகை இருக்குது. ஒரு காரியத்தை முடியலன்னு சொன்னா
நோன்பு வைக்க முடியாமல் நோன்பு வச்சு செத்து போக முடியுமா? நிரந்தர விதிவிலக்கு உள்ளவங்க இருக்கிறாங்க, தள்ளாத வயதிகர்கள். தற்காலிக விதிவிலக்கு உள்ளவங்க நோன்பு வைக்கிறதுல விதிவிலக்கு இருக்குது. அந்த மாதிரி அவர் சொல்றாரு, நான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களை நீங்களே மாய்த்துக் கொள்ளாதீர்கள், முடியாத காரியத்தை செஞ்சுக்கின்னு போயிடாது. எப்போ குர்ஆன் எல்லாம் சொல்றான், 4வது அத்தியாயத்தில் 29வது வசனம். அதனால அப்படி ஒரு செஞ்சு அந்த மாதிரி தைமத்துக்கு போயெல்லாம் உழுவுக்கு போயெல்லாம் தைமம் செய்யன்னு சொல்றாரு. அதை நம்ம தொழு வச்சுட்டேன் சொல்லாது. அல்லாஹ் உள்ளவர் கண்டிக்கலை, ஒன்றும் செய்யலை. அவருடைய வார்த்தையை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்தார்கள். அப்படி சிரிச்சுக்கிட்டு அங்கீகரிக்கிறான். சரிதான் சார், அல்லாஹ் குர்ஆன் சொல்றாங்க, என்ன வந்துருச்சு, முடியலைன்னு சொன்னா தைமம் ஓடி தொழுதுக்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அவருக்கு அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கு இணங்க அம்ர் இப்னு அல்லாஹ் சொல்லிடுறாங்க, சிரித்து புன்முறுவல், சிரித்ததன் அடிப்படையில் புன்முறுவலில் சிரிச்சு அவங்களுக்கு அதை அங்கீகரித்தார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம். இது நிறைய வருது. அது மாதிரி வந்துக்கிட்டு உமர் ரலியல்லாஹு காலத்தில் ஒரு ஆள் வராரு, கலீஃபா அமீருல் முஃமினீன, குளிப்பு கடமை இந்த சட்டம் சொல்லுவாங்க. உடனே உமர் அப்படியே இருக்கும்போது பக்கத்தில் இன்னொரு சஹாபி இன்னைக்கு என்ன செய்றாரு, அவர் சொல்றாரு, நம்ம ரெண்டு யாபம் இருக்குதா, நீங்கள் நான் உமரை நீங்கள் நான் ஒரு பயணத்தில் போனோம், எனக்கு குளிப்பு கடமையாகி போச்சு அப்படின்னு என்ன செய்றாரு, எனக்கு குளிப்பு அம்மார் இப்னு யாசிர் இந்த சப்ஜெக்டில் வராரு இந்த செய்தியில். ஒரு மனிதர் உமர் ரலியல்லாஹு எனக்கு குளிப்பு கடமையாகி மார்க்க சட்டத்தில் கலீஃபாவாக இருக்கிறீங்க என்ன உடனே மௌனமாக இருக்கிறாரு. அப்போ அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், உமரை கலீஃபா ஒரு யாபம் இருக்குதா, நம்ம ரெண்டு பேரும் பயணத்தில் போனோம், நானும் நீங்களும் போகும்பொழுது நீங்கள் தொழாமல் இருந்தீர்கள், உங்கள் தண்ணி கிடைக்கல, அது இது குளிப்பு கடமை ஆகிப்போச்சு, நீங்கள் தொழுகலை. நான் மண்ணில் உருண்டு கரண்டு தொழுதுட்டேன்ல, உழுவுறாரு, மண்ணில் கரண்டை தொழுதுட்டேன்ல. இதை ரசூலுல்லாஹ் பிறகு சொன்ன மதீனாவில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவரை பார்த்து யார் அந்த சஹாபியை பார்த்து இப்படியே பண்ணானே என்று சொல்லிக்கிட்டு நான் அம்மார் இப்னு யாசிரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ ஏப்பா அப்படி பண்ணா, தரையில் தமது உள்ள தரையில் மண்ணில் ஒரு அடி அடித்து, தூய்மையான மண்ணில் ஒரு அடி அடித்து தமது உள்ளங்கையால் மண்ணை கூட ஊதி விட்டு தமது உள்ளங்கைகளால் தரையில் ஒரு அடி அடித்து அதில் உள்ள மண்ணை ஊதி விட்டு கையில் உள்ள மண்ணை ஊதிட்டு இரு கைகளால் முகத்தையும் முன் கைகளையும் தடவி காட்டி இப்படி செய்வது உங்களுக்கு போதுமே என கூறினார்கள். புறங்கை மணிக்கட்டோட புறங்கை வலது மூக்கு இடது புறங்கைய முகத்திலையும் அதுலேயும் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் செஞ்சால் போதுமே அப்படின்னு சொல்ல. மணிக்கட்டு வரை உள்ள புறங்கைகள் வலது இடது புறங்கையை செஞ்சு சொல்லலாம், நீங்கள் செஞ்சால் போதுமே உடைய விஷயத்தை அப்துல் ரஹ்மான் அப்சானக்கூடிய அறிவிக்கிறான். சரி, புகாரில் வரக்கூடிய 138, சரி முஸ்லீம்ல 552வது நன்மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ வந்துக்கிட்டு பார்க்கிறோம், நபிகள் நாயகம் இன்னொரு அதிசயம், நபிகள் நாயகம் அவர்கள் தமது இரு கைகளால் பூமியில் ஒரு அடி அடித்து பின்னர் இரு கைகளையும் உதறிவிட்டு நமது வலது கரத்தால் இடது புறங்கையை தடவினார்கள், அல்லது தமது இடது கரத்தால் வலது புறங்கையை தடவினார்கள், பின்னர் இரு கைகளால் தமது முகத்தை தடவிவிட்டு இப்படி செய்வது நமக்கு போதுமானது என்று அம்மார் ரலியல்லாஹு சொன்னார்கள். ஒரு செய்தி புகாரில் 347 பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ ஒழுவுக்கு மாற்று பரிகாரம் தைமம் செய்வது மன ஊட்டுது இல்லை மாணவை தான். ஏன் அல்லாஹ் சட்டம் சொல்லி எல்லாம் பிடிவாதம், அல்லாஹ்க்கு மேலே சட்டம் சொல்லி கொடுக்காத மாதிரி சில கிறுக்கு பிடிச்சாங்க இவ்வளோ ஆம்பளை பொம்பளை இருக்கிறாங்க, தைமம் பண்ணி திருவுறது கிடையாது, எல்லாம் சட்டமாக்கிட்டான். இதில் என்ன உனக்கு இது மன உறுத்தல், உனக்கு அப்படிலாம் உனக்கு முடியலையா, மூத்தா போயிடாம தண்ணி கிடைக்கல, தண்ணி எதுவும் பயன்படுத்த முடியலன்னு சொன்னால் மேலே சொன்னா ஆதாரப்பூர்வமான அதிகப்பூர்வம் இந்த அடிப்படையில் நான் தைமம் பண்ணிக்கணும். நமக்கு துருவசி குடும்பமா கூடாதா, இதில் கிறுக்குத்தனம் மெண்டது இப்படிலாம் இல்லாமல் என்ன செய்யணும், தைமம் பண்ணக்கூடிய நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். எவனால பண்ணுவானா, உடம்பு சுறுசுறுப்பாக இருக்குது, ஆரோக்கியமாக இருக்குது, தண்ணீரை பயன்படுத்த முடியுது, நோய் இல்லை, ஐஸ் தண்ணியை கூட பயன்படுத்த அளவுக்கு உடம்பு சில உடம்பு வாக்கிருக்கும். ஒவ்வொரு சட்டமும் அவங்க உடல்நிலைக்கு பொருந்தும். சில பேருக்கு முடியல, தண்ணியை பயன்படுத்திட்டு போ, முன்னாடி எனக்கு முடியாதுன்னு சொன்னால் உனக்கு மார்க் எளிமையாக இருக்குது. அப்படிப்பட்ட மார்க்கத்தில் வந்துட்டு இந்த தைமம் பண்ணால் எனக்கு மன ஒத்துக்கிறதுங்கிறதான் கேட்கக்கூடாது. ஒழுவுக்கு மாற்று பரிகாரம், ஒழுவோட என்னன்னா கூடுமா அதான் தைமத்தில் கூடும். ஒழுவை கொண்டு ஒழு முடியாத வரைக்கும் 2-3 தொழில்கள் தொழுகலாம். அசருக்கு ஒழிச்சிருக்கீங்க, அசர் மாதிரி விஷயத்தில் ஒழு முடியாமல் தொழுவ முடியும்னா முடியலாம். இடையில ஒன்று கிழக்கு போயிட்டீங்க, பாத்ரூம் போயிட்டா ஒளி செய்யணும். மகனுக்கு ஒழிச்சிருக்கீங்க, நீங்கள் அந்த ஒளி இஷாக்கு இருக்குது, தாராளமாக தொழுவாங்க, திரும்ப ஒழிச்சு கைக்கிட்டு ஒளி செய்யக்கூடாது. அப்படி பார்ப்போம். அதே மாதிரி தைமம் பண்ணிங்கன்னா ஒரு தைமத்தை கொண்டு 3 வக்தையா 2 வக்தையா ஒழு முடியாத வரைக்கும் தொழுகலாம். இது மார்க்கத்தில் உள்ளது.
இதை புரிந்து கொள்ளணும். சில இளைஞர்கள் நான் ஊரில் தொழ வைக்கேன். அம்பகத்தூர்னு ஒரு ஊரில் காரைக்காலில் நான் டிஎன்டிஜியில் வந்து இதெல்லாம் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு 12 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள செய்தி. நாகூரில் டிஎன்டிஜியில் இருந்து அப்படியே போனேன். அப்போ அங்கே உள்ள இளைஞர்கள் சில பேர் இருக்கலாம் மெண்டல் நல்ல திரகத்தம் 20 வயசுல உள்ளவன் 25 வயசுல உள்ளவன் ஒவ்வொரு வக்தையும் மதில் அடிப்பான். நான் தான் இமாமா இருந்தேன். அப்போ அங்கே அம்பகத்தூரில் அங்கே இருக்கக்கூடிய சில மாதங்களுக்கு இருந்து வந்துட்டேன். அப்போ அங்கே இருக்கக்கூடிய நேரத்தில் இளைஞர்கள் சும்மா நல்ல தாராளமாக உடம்பு வலிமை உள்ளவன் வந்துட்டு மதுரையில் சும்மா அடிச்சு லொகருக்கு அடிப்பான், அசருக்கு அடிப்பான், மகிழ்வுக்கு அடிப்பான், இசாருக்கு அடிப்பான். இந்த கிறுக்கனை என்ன செய்யறது வரும். சில பேர் வர்றாங்க, ஒரு 50 பேர் போகிறாங்கன்னா ஒரு 10 பேருக்கு செய்யக்கூடியவனா இருக்கிறான். இது கூடாது. இது வந்து உனக்கு உடம்பு தாராள இளைஞனா இருக்கிறா, சாதாரணமாக முள்ள உங்களுக்கு குளிர் கிடையாது, ஒரு இன்னும் இது ஒன்றும் இல்லாத காலம் சும்மா வந்து அடிச்சிருச்சு டைமை தள்ளா கொடுத்து. இது கூடாது. யாருக்கு சலுகையோ முடியலை நம்மளை திமுக அனுமதி இருக்குது திமுக எல்லாம் செய்யலாமா? அப்போ வந்துக்கிட்டு அந்த மாதிரி செய்யக்கூடாது. இது வேணுக்கு நம்ம நல்லா சட்டமாக்கிட்டாங்கல்ல, அதை டைமம் பண்ணுவோம். எல்லா நேரமும் டைமம் பண்ணுவது என்பது இளைஞர்கள் அது கூடாது. அல்லா அந்த இளைஞர்கள் கூட முடியாது செய்யலாம். இவன் நான் பார்க்குற நேரமா டெய்லி மதுரை மாதிரி அடிச்சு சொன்னாலும் என்ன இருக்கும்? அப்போ அந்த மாதிரி விஷயத்துக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. நமக்கு முடியலை, ஒரு தண்ணியை பயன்படுத்த முடியலை, தண்ணி இருந்தும் முடியலை பயன்படுத்த முடியல, தண்ணி இருந்தும் பயன்படுத்த முடியல, அது தண்ணியே கிடைக்கல. இந்த மாதிரி நேரங்கள் ரசூலா சொன்ன மாதிரி ஒரு குளிர் முடியாத நேரம், காய்ச்சல், ஒரு பிரச்சனைகளுக்கு நம்ம நினைச்சா தயமம் பண்ணலாம் ஒழிய எல்லா நேரங்களையும் தயமம் பண்ணுவது என்பது சும்மா ஒரு விளையாட்டு போக்க மார்க்கத்தை கேள்வி கிண்டலாம். தயமம் பண்ணுவதற்கு அனுமதி இல்லை. அது தயமம் பண்ணப்ப மன உளைச்சல் அப்படி எனக்கு மனசு ஒத்துக்கிறல இப்படிலாம் செய்யக்கூடாது. எல்லா சொல்லக்கூடிய சட்டம் அதை மீறினா வளம் மீறினு அர்த்தம். அதனால நீங்க என்ன செய்யணும், எல்லாம் பண்ண அதுக்குள்ள தயமம் பண்ணி தொழுதுட்டோம், தண்ணீர் கிடைச்சிச்சு, தொழுகை மீட்டலாமா? தேவையில்லை. என்ன செய்யலாம், தயமம் பண்ணி தொழுதுட்டோம், திரும்ப தண்ணீர் கிடைச்சிருச்சு அல்லது நோய் குணமாயிடுச்சு, ஆரோக்கியம் கிடைச்சிருச்சு, அடுத்த வகுத்துக்கு நீங்க தயமம் பண்ணி தொழுகை மீட்ட தேவையில்லை, முடிச்சு அந்த சட்டம் முடிஞ்சு. அதுக்கெல்லாம் நன்மையை வாங்கிடுவோம் என்பதை உணர்ந்து தயமம் சம்பந்தப்பட்ட சட்டத்தை அறிந்து கொண்டோம். இதன்படி இந்த மன உறுத்தல் முடியலையா? அல்லாஹ்வுடைய சட்டம் குர்ஆன் டிக்ளேர் பண்ணுது, நபிகள் செஞ்சு காட்டிருக்கிறாங்க, சஹாபாக்கள் செஞ்சிருக்கிறாங்க. அதனால தயமம் பண்ணக்கூடிய விஷயத்துல இது அல்லாஹ்வுடைய சட்ட வரம்புகள். இது உரியவர்களாக நம்ம இருந்தால் கண்டிப்பாக தயமம் செய்யணும் தேவை ஏற்படும் போது என்று சொல்லிக்கொண்டு இந்த சும்முடைய பயனை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.